புலியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி விஜய் வந்து எம்ஜிஆரை பார்த்து தானும் முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு காண்கிறார்னு சொல்கிறேன். யார் யாரோ கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதை போல கட்சி ஆரம்பிக்கிறவனெல்லாம் நாளைக்கே கோட்டைக்கு வந்துடலாம் நினைக்காது. அவர் முதலமைச்சர் ஆகிறாரோ ஆட்சி பொறுப்பை பிடிக்கிறாரோ அது தனி விஷயம். ஆனால் அவர் கொடுக்க போகிற அடி உங்களுக்கு விழுகிற அடி. இவ்வளவு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஊழலையும் பண்ணினதுக்கப்புறமும் எம்பியில் ஜெயிக்கிறார். எதனால் ஜெயிக்கிறார்? சிறுபான்மையினரின் வாக்கு வங்கிகளை வைத்துத்தானே ஜெயிக்கிறார். கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கியும் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியும் அங்கே ஜெயிக்கிறார். அது 15% ஓட்டு. அதில் கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 5% to 5% இருக்கும். இந்த 5% அடுத்த தேர்தலில் விஜய் போட்டிட்டுட்டா உங்களுக்கு காலி. உங்கள் 5% போச்சுன்னா உங்கள் முதலமைச்சர் நாக்காளியும் காலி, உங்கள் ஸ்டாலினும் முதலமைச்சர் கனவும் காலி.